வணக்கம் ராமகிருஷ்ணன் சார். வணக்கம். சொல்லுங்க சார். திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்காவில் தொழுகை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை நடத்துவதற்கான அனுமதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ண மனு தள்ளுபடியா இருக்கு. முழு விவரம் என்ன சார்? அதாவது நீதியரசர் விஜயகுமார் ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. உங்களுக்கு தான் ஏற்கனவே நடந்த விஷயம்லாம் தெரியும் இல்லையா? நீதியரசி நிஷா பவனும் நீதியரசி ஸ்ரீமதி அவங்க 2 பேரும் கான்ஃபிளிக்டிங் வியூ கொடுத்து அதில் 3வது நீதிபதியாக நீதிபதி விஜயகுமார் அவர்கள் நியமிக்கப்பட்டு அப்புறம் அவர் விசாரணை பண்ணி தீர்ப்பு கொடுத்தாரு. அதில் ஒரு ரிட்டு மனு நெல்லித்தோப்பு பகுதியில் அவங்க தொழுகைகள் நடத்துறது சம்பந்தமாக கொஞ்சம் கஷ்டமெல்லாம் ஏற்படுறதுனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரேயரோட ரிட்டு ஒன்று போட்டுருந்தது. அந்த ரிட்டை பொறுத்த மட்டுக்கும் நீதியரசி நிஷா பவன் தள்ளுபடி பண்ணாங்க. அதே தான் விஜயகுமார் அவர்களும் தள்ளுபடி தான் பண்ணாரு. ஆனால் அதில் ஒரு அப்சர்வேஷன், அதாவது ஒரு கருத்து, பக்ரீத் மற்றும் ரம்ஜான் அந்த காலகட்டத்தில் அவங்க தொழுகை செய்யலாம், அந்த காலகட்டத்தில் மட்டும் தொழுகை செய்யலாம். அது ஆனால் மற்றவர்கள் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாத அளவுக்கு பண்ணணும், சப்ஜெக்ட் டு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருந்தாரு. அதை எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் இமாம் ஹுசைன்கிற ஒருத்தர் ஒரு எஸ்எல்பி போட்டிருந்தார். அந்த இமாம் ஹுசைன் தரப்பினரே கிடையாது இந்த ரிட்ல. இருந்தாலும் அவர் தள்ளுபடியான ரிட்டை அந்த ரிட்டும் தள்ளுபடி தான் இருக்கு, அதன் பேரில் கொண்டு போனாங்க. அதில் திரு சோலைக்கண்ணன் அவர் ஏற்கனவே இன்னொரு ரிட்டு போட்டிருந்தாரு, அங்கே ஆடு கோழி பலியிடுறதை பொறுத்த மட்டும் தடுக்கணும்னு சொல்லி. அந்த ரிட்டு போட்டிருந்ததுனால அந்த இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே காமன் ஆர்டராக போட்டதுனால சோலைக்கண்ணன் தரப்புல இருந்து கேவியேட்டை போட்டிருந்தோம். அந்த கேவியேட் மனு போட்டிருந்தால எங்க தரப்புக்கு நோட்டீஸ் வந்தது. அதனால அந்த வழக்கில் பொறுத்து எஸ்எல்பி வழக்கில் எங்க தரப்புல ஆஜரானாங்க. அதாவது சோபா ராமமூர்த்தி அவங்க மூலமாக கேவியேட் போட்டிருந்தனால அவங்களும் ஆஜரானாங்க, நம்ம தரப்புலையும் ஆஜரானோம். அதுல இன்னைக்கு விசாரணை வரும்போது நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா அவருடைய நீதிமன்றத்தில் பெஞ்சில், அந்த பெஞ்சில் வரும்போது இந்த உத்தரவை பொறுத்த மட்டும் சரியா தான் போட்டிருக்காங்க, அதுல தலையிடுறதுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அந்த எஸ்எல்பியை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இல்ல, முஸ்லிம் சமுதாயத்தின் வழிபாடு உரிமையை கட்டுப்படுத்தும் விதமாக வாதிக்கப்பட்டிருக்கு சார். அந்த மாதிரி இதுல சொல்ல முடியாது இதுல, ஏன்னா அந்த வழிபாட்டு உரிமையை கருத்துல வச்சுட்டு தான் நீதியரசர் அந்த உத்தரவே போட்டிருக்காரு. அதனால அதை கட்டுப்படுத்துற மாதிரி சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அவங்க பிரேயர்ஸ் பண்றதுல தடுக்க, அதுவுமே உங்களுக்கு மற்றவங்களுக்கு உண்டான உரிமை உட்பட்டு தான் அந்த பிரேயர்ஸும் பண்ண முடியும், அதை சொல்லியிருக்காரு. அதனால டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இதுல அந்த ரிட்டு தள்ளுபடி ஆயிருக்கு. தள்ளுபடியான ரிட்டை பொறுத்த மட்டும் யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் எஸ்எல்பி போடலாமே தவிர ஒரு ஃபைண்டிங்கை மாத்திரம் வச்சுக்கிட்டு எஸ்எல்பி போட, ஒரு கருத்தை மாத்திரம் வச்சு எஸ்எல்பி போடுறதுங்கிறது முடியாது. அதுவும் தரப்பினர் இல்லாதவராக இருக்கிறவங்க எஸ்எல்பி போடும்போது அது ஏற்றுக்க முடியாது இல்லையா? சொல்லுங்க. அதனால தான் அந்த உத்தரவு வந்துருக்கு. அது மாத்திரம் கிடையாது, அது பேலன்ஸ்டு ஆர்டருங்கிற மாதிரி தான் வியூ பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ நாள் ரம்ஜான் பக்ரீத் மட்டும் தான் தொழுகை பண்ணிட்டு இருந்தாங்களா சார், இல்லை எப்படி சார் இருக்கு? உண்மையா சொல்றதா இருந்தால் அந்த மாதிரி தான் இருந்தது. ரம்ஜான் மற்றும் பக்ரீத் அப்ப மாத்திரம் தான் அவங்க தொழுகை பண்ண சொல்றாங்க. பக்ரீத் அப்ப தான் அவங்க பண்ணிட்டு இருந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் கந்தூரி விழா மற்ற விஷயங்கள் எல்லாமே உள்ள வருது. இதுல அவங்களுடைய தொழுகை உரிமைகளை பொறுத்த மட்டும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவுமே கிடையாது சார் இதுல. ஆனால் அவங்க குறிப்பிட்ட சொன்னால கூட்டம் கூட்டமா போய் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் போது தான் பிரச்சனைகளே வருது. அதுல இப்ப அந்த தனியாக அந்த நெல்லித்தோப்புங்கிற பகுதி தனியாக இருக்கிற ஒரு பகுதி கிடையாது. திருப்பரங்குன்றம் மலையின் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அந்த மலையில இந்த நெல்லித்தோப்பு பகுதியை தவிர மற்ற பகுதியெல்லாம் கோவிலுக்கு தான் சொந்தம், திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்கனவே 1920 அந்த 31 ப்ரீ கவுன்சிலேஷன்ல வந்திருக்கிறதுனால இந்த இதுல மற்றவங்களுடைய உரிமையை பாதிக்கிற மாதிரி தொழுகைகள் பண்ணக்கூடாதுங்கிறது நியாயமாகவும் இருக்கும். அந்த நியாயமான முடிவை தான் நீதிபதி எடுத்திருக்காரு. அதைத்தான் உச்ச நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போ அனுமதி கொடுத்தாங்கன்னா என்ன பிரச்சனை எதுவும் ஏற்படுமா சார்? அங்க அனுமதி கொடுத்தாங்க பிரச்சனை ஏற்படுமாங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த மட்டும் அரசியல் அதில் புகுந்திருக்கிறதுனால சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம் இல்லையா? இது நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் சட்டத்தின் அடிப்படையில் தான் முடிவெடுக்க முடியும். அதே நேரத்தில் பிராக்டிக்கல் விஷயங்களையும் கருத்தில் வச்சுட்டு தான் முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுல தலையிடுறதுக்கு சட்டப்படியான விஷயங்கள் இருந்தா தானே பண்ண முடியும். சட்டத்துக்கு மாறான விஷயங்களோட சேர்ந்து எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை பொறுத்து கருத்துல வச்சுட்டு தான் இந்த உத்தரவே போட்டிருக்கு.
அதனால அது எந்த விதமான தவறு அந்த ஒரு உத்தரவில் இல்லைங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தோட கருத்து. அதான் சரியாகவும் இருக்கும். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.